போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலை வணங்க வேண்டும். வெரி குட். Thank you, sir. மகனே, 7 தலைமுறையா நம்ம பரம்பரையில யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கடமை நீ சாதிச்சிருக்கடா. இல்லப்பா, இது ஊழல். வேண்டாம்டா, இடிபடிய கல்லற பக்கமே வர வேண்டாம். ஓ கடமையெல்லாம் முடிச்சிட்டு காலத்துல அங்க வெயிட் பண்ணுவோம். சார் 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 என்னையா சார், நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? வாழ்த்துக்கள். அது இல்ல சார், நம்ம குருவை வெளியே எடுக்கிற விஷயமா பேச வந்தேன். உனக்கு அறிவு இருக்காயா? நான் ஐஜி ஆகணும், நீ டிஎஸ்பி ஆகணும். அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியே எடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல? என்ன சார் கூறுகட்டத்தனமா பேசுறீங்க? அவன் ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார். அந்த உறவு முறை கிடையாது சார், அண்ணன் பையன். அவனை வெளியே எடுக்கலன்னு வைங்க, தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல் இந்தியா லெவலே வரட்டும், நான் பாத்துக்கிறேன்யா. இதோ பாரு, அவனை ஜெயில ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. அப்படி ஒழுங்கா நடந்துக்கிட்டான்னா நன்னடத்த பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்கயா. ஐயோ, புரியாம பேசுறீங்க சார். சார், அவனை வெளியே எடுக்கணும் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பக்கம். வடக்கு பக்கம் தலை வச்சு படு. ஐயோ, காமெடி பண்ணாங்க சார். எப்படியா வெளியே நந்தன சிங்கள பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரனா கெட்டா ஏரியா போயா. யோக்கியதை பத்தி இவன் பேசுறானு. சல்யூட் அடியா. பன்னிக்குட்டி மாதிரி நிக்கிறேன், வண்டி அடியா. பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு போறானா, நான் என்ன செய்வேன்? சித்தப்பு, கூப்பிடுற துணியே சரியில்லையே. என்ன தலையை தொங்க போட்டு வரீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கேவலமா திட்டிட்டு போறா. எப்ப என்ன வெளியே எடுக்க போறீங்க? கைய விரிச்சிட்டான்டா. யோ, என்னையா பந்திக்கு பாய விரிச்ச மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற? அப்ப என் கதி கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க கடுகளவும் வாய்ப்பில்லாத நிலையில் கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக நடந்தேறியுள்ள சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மரண தண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை சாகும் வரை தூக்கிட உத்தரவிடுகிறேன். ஒருவேளை கயிறு இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஒருவேளை கயிறு அருந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன். வாயை முடித்தனையா யோசிச்சேன். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பார்க்காதீங்க. அந்த படங்கள்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பார்க்காத 1-2 பேரும் அப்பப்ப டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? சார், தூக்கு போட இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். அறிவு இருக்கா? ஓடுற கரண்ட் கம்பியில கைய வச்சு அப்படி விளையாட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு தூக்கு கைத்துல தொங்க மாதிரி நினைச்சு பாப்பாவ. அப்படியே ஜெயில் காம்பவுண்ட ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி கற்பனை பண்ணணும். பாரு. சரி, அதை விடு, நான் போய் ஜெயிலர் பார்த்து வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் டியூட்டி இங்க தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. சித்தப்பு, அதுக்காக ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்து உங்க கூட வச்சுலாம் முடிவு பண்ணிடாத. இது நல்லா இருக்கல. சித்தப்பு, 2வது கொலையா? இல்ல, பண்ணி புடாதேன்னு சொல்ல வந்தேன்டா. கூல் டவுன். சார், வணக்கம் சார். எத்தனை மூட்டை சார்? 330. நோ 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 302. கரெக்ட் சார். ஆமா சார், 302. பயங்கரமா உருமுறாரு. சிங்கத்துக்கு சித்தப்பா இருப்பாரோ? எத்தனை காணு? 110 சார். நோ 102. ஆமா சார், 102 தான். ரொம்ப கரெக்டா இருக்காரு. விட்டா இவரே தூக்கில போட்டு வரும். சார், நாங்க எண்ணி வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். எங்களாலேயே சரியா சொல்ல முடியல. பார்த்த உடனே எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க? நீங்க காலையில இருந்து என்ன பண்றீங்க? கண்ணுல தண்ணிய ஊத்தி கழுவுறீங்க. ஆனா நான் எண்ணெய ஊத்தி கழுவுறேன். அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி குளவளக்க கண்டுபிடிச்சமே. Oh, big body, relax. Come to my room. Come on, brother, come on. Take your seat. Any tea, coffee?
இல்ல சார் வேண்டாம் சார். Bonvita, Horlicks, at least cool drinks? ஐயோ பழக்கல சார். Oh, very good. ஆமா, இந்த கொலைய துப்பு துலக்கினதுல அதிக பங்கு உங்களுக்கா இல்ல சண்முகநாதனுக்கா? முழு ஐடியாவும் என்னோட தான் சார். நினைச்சையா அவன் ஷானி பயலாச்சா. ஆமா, அது என்ன முழு ஐடியா? அது வந்து அவன் எங்க ஊருக்கார பையன் சார். ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும். கொலைக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? பின்ன சார் நடந்ததை சொல்றேன், விஷுவல்ல பாக்கல. போடு. என்ன நடந்துச்சுன்னா, Get out! எவ்வளவு பெரிய காலு. மாறியா நடக்காரு. சாவி எடுக்க போறாரு. குரு தப்பிச்சிட்டடா. வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லங்கமா? என்ன கை மாறிட்டு சவுக்கு இருக்காரு. ஐயோ என்ன ஆச்சு சார்? எதுக்கு சார் நீங்க உங்களே அடிச்சுக்கிறீங்க? நான் ஜெயிலரா இருக்கேன் இந்த ஜெயில்ல. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறதா? ஐயோ இது என்ன பையன்? என்ன சார் நீங்க விவரம்? ஐயோ இது என்ன பையன்? என்ன சார் நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கல? உங்களை போய் நீங்க அடிச்சுக்கலாமா? அந்த சாவி எடுத்து பூ போல திறந்து விட்டா அழகா வீட்டுக்கு போறான். சட்டத்தை மீறி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம், 2 அடி செட் அடிச்சுக்கிறாங்க. நிறுத்தி சும்மா யான்னு சும்மா சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்க. இதே காலை சலங்கை கட்டிட்டு வாட்டில் போய் கிச்சு வணக்கம் அப்படின்னா ஏதாவது ஸ்கூல் குடிக்காது காய்ச்சருங்களா? என்னடா சொன்ன? ஐயோ புரிஞ்சு போடுறா இவனுக்கு. ஐயோ எனது அன்பான உறவுகளே, இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள். அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள். இது கொலை அல்ல, தீர்ப்பு, தண்டனை அல்ல, தர்மம். அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள். நம் குறைகளை களைய வந்த சூறாவளியாக பாருங்கள். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம். அவர் குடித்த கடையில் நாமும் டீ குடிக்கிறோம். அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமை பற்றி சொல்லுங்கள். சிறைச்சாலை சிங்க மன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன். என் அன்பு உறவுகளே, அடே நீ நம்மால் தானே? ஆமா தலைவா. அன்பான உறவுகளே, நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியை அவிழ்த்தேனோ, நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் ஐயா, கொட்டுங்கள் ஐயா. அம்மா போடுங்க ஐயா, எடுத்து போடுங்க ஐயா. இத கூட அரசியலாக்குவாங்களா? இந்த கொலைய நீ பண்ணல? இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருந்தாதான் என்ன? இதை என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அம்மி கல்லுல உனக்கு சிலையே செய்யறாங்களாம். ஏ குருசாமி, உன்னை பார்க்க உன் ஜாதி சனம் உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நீ போ. ஏய், நீ பாண்டு பக்கத்து வேலையை பாரு போ. ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்தவன தலைகுனிய வச்சா பாத்தியா? அம்மா, என் சொந்த பந்தங்களே, சரியா இருப்பேல குடும்ப கௌரவத்தை குழுதோண்டி போச்சடா. அடுத்த மாசம் 22ஆம் தேதி உன் தங்கச்சிக்கும் பக்கத்து ஒரு ஜமீன் பையனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். நீ ஒரு குறைய பண்ணிட்டு உள்ள வச்ச. ஒரு குறாரன் தங்கச்சி எப்படி கட்டும்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்திரிகை தீ வச்சு குளிச்சாண்டா. அந்த துக்கம் தாங்க முடியாம உங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு காலை முறிச்சுக்கிட்டான். ஏன்டா அப்படி கொலை பண்ண? அப்பா, நான் இந்த கொலை பண்ணவே இல்லப்பா. போய் சொல்லாம இருங்க, உட்காருங்க. நீ உட்காரு. குழப்பதான் பாரு. சரிடா, கொலை பண்ணங்க. எதுக்குடா சென்னைக்கு வந்த? சொல்லுடா. சோத்துக்கு இல்லையா, சுகத்துக்கு இல்லையா? எதுக்கு சென்னைக்கு வந்த? சொல்லுடா. அவன் சொல்ல மாட்டான். நீ வேணா கேட்டு பாரு. ஐயா, அப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லியா? தாதான்னு வந்தப்பா. நான் சொல்லல பைத்தியக்கார பேய் மாவுன்னு. அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பெரிய ஆளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தானே உன்னை தாத்தான்னு கூப்பிடும். அது இல்லப்பா, தாதா தாதா தாதாவா? தாதா தாதா அடங்கொப்ப மகள. ஐயோ, 25 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னேன்?
ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன்னு நான் தலையில அடிச்சுக்கிட்டேனே கேட்டியா நீ? இவன் நமக்கு பிறக்கல, இவன் நம்ம பிள்ளையே இல்ல. இவன் கொலை பண்ணவும் கொள்ளையடிக்க தாண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கான். அப்பா ஏப்பா அம்மா அடிக்காதப்பா. அப்பா அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் வெளியே போய் நான் நிரபராதி நிரூபிச்சு நம்ம தங்கச்சிக்கு பேசின அதே மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் உனக்கு புள்ள பிறக்கலப்பா. இது சத்தியப்பா. எப்படிடா முடியும்? நீ உள்ளலடா இருக்க. அங்க பாருப்பா. மண்ணு கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்கல, தோண்டி இருக்கேன். 10 அடி தோண்டிட்டேன். இன்னும் 2 அடி தோண்டினா கூவாறு வந்துரும். அது வழியா வெளியே போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயா பாத்துடா, கண்ணுல மண்ணு நின்று பட்டு போகுது. பாசப்பறவைகளா வாழற இந்த கூட்டு குடும்பத்துல புல்லுருவி மாதிரி ஒரு புள்ளையா? ஐயா என் பையனை அப்படி தப்பா பேசாதீங்க ஐயா. வார 27ஆம் தேதிக்குள்ள வெளியே வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேசின அதே மாப்பிள்ளையை கெட்டி கொடுத்துரும்னு சத்தியம் பண்ணிட்டான் ஐயா. எப்படி 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 முடியும்? இவன் தான் உள்ள இருக்கானே. ஏன் அந்த பாருங்க, 10 அடி தோண்டிட்டான், 2 அடிதான் தோண்டினா கூ வந்துரும். அப்படியே ஓடிடும் பாத்துக்கிடுங்க. சதிகாரப்பனே எல்லாத்தையும் கெடுத்துட்டு சதிகார குடும்பம். நீங்க கேளுங்க. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தாமா சொல்லுவாரு. என்ன சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவேன், இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க. அந்த பய போட்ட 3 கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். போய் பாருமா. இன்னும் வரல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போடுற வேலி மாதிரி. அப்பா இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. அதான் நீங்க அரசியல்ல முன்னேறாமலே. இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா 3 வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதா? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்கிள், ஒரு 100 கிராம் மொபைல்ல உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஒதுங்கிக்கிறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியாடா? அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமாச்சு. இதையும் நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள்ள, போய் உங்க செபர்த்தஸ காமிங்க. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ.